ஆகுமா? எஸ், கண்டிப்பா. தேர் வில் பி a biggest impact. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு I'll just show it to you. ஒரு மிட் சைஸ் ஐடி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் டெவலப்பிங் கஸ்டம் வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் பேங்க்னு வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யோனோ எஸ்பிஐக்கு இருக்க மாதிரி, இந்தியன் பேங்க்குக்கு இந்தியன் ஆப் இருக்க மாதிரி, ஜஸ்ட் லைக் தட். இந்த கம்பெனிக்கு வந்து 100 டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, கோட் ரைட் பண்ணுவாங்க, டீபக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெதர் இட் கேன் பி டிப்ளாய்டு அப்படின்றத பார்ப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். இப்போ ஏஐ டூல்ஸ் வந்திருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஜிட்டப் கோபைலட் அப்படின்றது, அந்த கிளவுட்ன்றது கேன் டூ சோ மச் ஆஃப் ஒர்க். அந்த ஏஐக்கு வந்து அதுவே கோட்ஸை ரைட் பண்ண முடியும், அதுவே வந்து அந்த பக்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனா அது மொத்த ஹியூமன் ஃபோர்ஸே வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா? கிடையாது. லிட்டரலி இட்ஸ் பீன் எக்ஸ்பெக்டட் லைக் 30 to 35% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் அதோட இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் த ப்ரொடக்டிவிட்டி வுட் இன்க்ரீஸ் டு டிராஸ்டிக் எக்ஸ்டென்ட். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, 100 டெவலப்பர்ஸ் இருந்த அதே கம்பெனியில் லிட்டரலி 30 to 35 எம்ப்ளாயீஸ் வந்து அந்த ஒர்க்குக்கே தேவைப்பட மாட்டாங்க. வெதர் உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இட் செல்ஃப் ஹேஸ் டு இன்க்ரீஸ் இல்ல அப்படின்ற பட்சத்தில் தேல் பி சென்ட் ஹோம். அதனால தான் இப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ரிசெஷன் கோயிங் ஆன் இன் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ். ஓகே, சம் மைட் ஆர்கியூ லைக் அவங்களோட மார்க்கெட்ஸ் வந்து க்ரோ அப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம். பட் நீங்கள் சைலண்டாக நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி த மெகா 7 கம்பெனிஸ், அதுலேயும் இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் மெட்டாவும் உங்களுக்கு லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. வெதர் இந்த சினாரியோனால உங்களுக்கு 30% ரெவன்யூ ட்ராப் ஆகுமா? இந்த ஐடி இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகுமா? நோ. இங்கே தான் வந்து எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. த ஒர்க் மொத்தமாக அப்படியே போயிட போகிறதில்ல. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதை தான் எல்லாரும் வந்து இந்த